அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வர்? இப்போ நம்ம கணக்கு போக முடியாத கணக்கு எந்த தலைப்பில் வந்து நம்ம அதை பார்க்கணும். நேரம் மற்றும் வேலை அந்த தலைப்புகளில் தான் இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஒரு வேலையை 10 நாளிலும் பி அதே வேலையை 15 நாளையும் முடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து அதே வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேரும் பார்த்த மொத்த வேலையை பார்க்கணும். மொத்த வேலையை பார்க்க என்ன செய்வோம், மீட்சியமாக பார்க்கணும். இப்போ மீட்சி பார்க்க என்ன செய்வோம், நம்ம ஸ்கூலில் டானா முறையில் பண்ணுவோம். அப்படி பண்ணால் என்னது கொஞ்சம் நேரம் இருக்கும். அதை எப்படி ஈஸியாக பண்ணணும்னா இப்போ வந்து வீடியோ பாருங்கள். இதில் எது பெரிய நம்பர் தான் பார்க்கணும். இல்லை 15 தான் இதில் பெரிய நம்பரு. இந்த 15 இந்த சின்ன நம்பராக டிவைடாக தான் பார்க்கணும். இப்போ என்னது இந்த 15 10ஆல் டிவைட் ஆகலை. அப்போ என்ன செய்யணும்டா, இந்த பெரிய நம்பரை 2ஆல் பெருக்கணும். பெருக்கு வேறு ஆன்சரு இந்த சின்ன நம்பரை டிவைடாக தான் பார்க்கணும். அப்படி ஆச்சுன்னா அதுதான் மீட்சிமா. இப்போ 2ஆல் என்ன வரும், பெரிய நம்பரை 30 வரும். இப்போ 30 இந்த சின்ன நம்பர் 10ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 30 தான் இதுக்கு மீட்சிமா. இப்போ 30 மீட்சி வந்துச்சு. இந்த மூச்சு அதாவது மொத்த விலையானது 30 கிடச்சி. இந்த மொத்த என்னன்னு சொல்கிறோம், நம்ம 30 ஆப்பிள் எடுத்துக்கிறோம். 30 ஆப்பிள் எடுத்துக்கிறோம். இந்த 30 ஆப்பிளை ஏ வந்து 10 நாளில் சாப்பிட்டு முடிக்கிறான்டா. அப்போ ஒரு நாள் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு? அப்போ 30/10 போட்டால் ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை? 3 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. அதே 30 ஆப்பிளை பி வந்து 15 நாளாக சாப்பிட்டு முடிக்கிறான்டா. அப்போ ஒரு நாள் எத்தனை சாப்பிட்ருப்பாரு? அப்போ 30/15 போட்டால் ஒரு நாளைக்கு 2 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை? 2 ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு. இப்போ என்னன்னா, ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 பங்குகளே செய்கிறாரு, பி வந்து ஒரு நாளைக்கு 2 பங்குகளே செய்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து மொத்தம் எத்தனை பங்குகளே செய்கிறாங்க பார்த்தா, அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு அப்போ 3 + 2 கூட்டினா எவ்வளவு? 5 பங்குகளே செய்கிறாங்க. எத்தனை? 5 பங்குகளே செய்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்னண்டா, இங்கே பங்கு வந்து என்னது, அப்போ 5x எடுத்துக்கணும். அப்போ என்னண்டா, இப்போ 3a வந்து 3x பங்குகளே செய்கிறாங்க, பி வந்து என்னது 2 பங்குகளே செய்கிறாங்க. அப்போ 2x = 5 பங்குகளே செய்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே அவங்க பெற்றுக்கொண்ட தொகையை கொடுத்துருக்காங்க. அதனால் என்னது, அவங்க செஞ்ச வேலையை பங்குக்கு மாற்றிக்கணும். அப்போ 5 பங்கு தான் எவ்வளவு? 1500 ரூபாய். 1500 ரூபாய். இப்போ 5 பங்கு வந்து 1500 ரூபாய்டா. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு பார்க்கணும். அப்போ ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 3 15. அப்போ 3 15. அப்போ எவ்வளவு? 300 ரூபாய். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு எவ்வளவு? 300 ரூபாய் கிடச்சிருச்சு. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கடா, அத்தொகையை எவ்வளவு பிரித்து கொள்வான்னு கேட்டிருக்காங்க. யார்? ஏயும் பி எப்படி பிரிச்சுக்குவான்னு கேட்குறாங்க. அப்போ ஏ கூட எத்தனை பங்கு இருக்குது? 3 பங்கு இருக்குது. அப்போ நம்ம ஒரு பங்கு எவ்வளோ கொண்டு வச்சுருக்கோம்? 300 ரூபாய் கொண்டு வச்சு. அப்போ 3ஐயும் 300ஐயும் பெருக்கினாது. அப்போ 3 × 9. அப்போ ஏ வந்து எவ்வளோ பெறுவாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 × 300 பேருக்கு எவ்வளவு? 3 × 9. அப்போ நடிச்சதா 900 ரூபாய் பெற்று கூறுவார். யார்? ஏ வந்து. அப்போ பி பார்த்தீங்கன்னா பி வந்து பாருங்க, பி வந்து என்னது எத்தனை பங்கு? 2 பங்கு. அப்போ 2 பங்குண்டா எக்ஸ் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 300 ரூபாய் கண்டுபிடிச்சாச்சு. அப்போடா 2 × 300 எவ்வளவு? அப்போ 2 3 6. அப்போ 2 எத்தனை? 600 ரூபாய் பெற்று கூறுவார். யார்? பி வந்து. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த மாதிரி கணக்கு வந்தீங்க, இந்த மாதிரி கணக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சு நினச்சிங்கன்னா நம்ம ஆன்லைன் யூடியூப் சேனலில் இதை பற்றி நிறையா கணக்கு போட்டிருக்கோம். அதை பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2 எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவற்றின் மீப்போவா 4 எனில் அவைகளின் மீப்போமா காண்க சொல்லியிருக்காங்க. நம்ம கணக்கு போகணும்னா அந்த கணக்கு எந்த தலைப்புகளே இருக்குது பார்க்கணும். மீப்போவா மட்டும் மீட்சிமா அந்த தலைப்புகளை தான் அந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 விகிதம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மற்றும் அவற்றின் மீப்போமா கொடுத்துருக்காங்க. இப்போ மீப்போவா கொடுத்துட்டு 2 நம்பர் விகிதம் கொடுத்துட்டாங்கடா, நம்மளோட என்ன கேட்குறாங்க? மீப்போமா அதாவது மீட்சிமா கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அவன் மீட்சிமாவும் மீப்போமாவும் ஒன்று தான். அதாவது மீட்சிமா ஈக்குவல் என்னண்டா, 2 எண்களின் விகிதம் இருக்குல்ல, விகிதத்தை 2ஐயும் பெருக்கிட்டு அதோட மீப்போவா அதையும் பெருக்கினா அதுக்குடைய மீட்சிமா கிடச்சிரும். அப்போ 3 எத்தனை? 12. 12 எத்தனை? 48. அப்போ இவற்றின் மீட்சிமா எவ்வளவுண்டா
48 ஆகும். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். நிகழ்வெண் பட்டியல் அமைக்க பிரிவு இடைவெளியின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் கணக்கு போகணும். அந்த கணக்கு வந்து என்ன தலைப்பு இருக்கும் அதை பார்க்கணும். இது வந்து புள்ளியல் அந்த தலைப்புக்குள்ள தான் இந்த கணக்கு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரிவு இடைவெளியின் நீளம் என்ன, இது ஒரு ஃபார்முலா என்னன்னா வீச்சு பை பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை, அதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ இது என்னது நீங்கள் ஃபார்முலானது கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் அட்டவணையில் ஒரு குடும்பத்தில் மாத வரவு செலவு விவரங்கள் தரப்பட்டுள்ளன. அதில் கல்வி செலவுக்கான மைய கோண அளவை காண்க. விவரங்கள் செலவுகள் ரூபாயில் கொடுத்துருக்காங்க. உணவுக்காக 4800 ரூபாயும், வீட்டு வாடகைக்காக 2400 ரூபாயும், உடைக்காக 1600 ரூபாயும், கல்விக்காக 800 ரூபாயும், சேமிப்புக்காக 1000 ரூபாயும், இதர செலவுகள் 1400 ரூபாயும் செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின் என்னடா நம்ம கணக்கு பார்க்கணும்னா இந்த கணக்கு எந்த தலைப்பு பார்க்கணும். இது வடிவியல் அந்த தலைப்புக்குள்ள தான் இந்த கணக்கு வந்திருக்கு. இப்போ நம்மளோட கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறாங்கடா கல்வி செலவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கடா 800 ரூபா செலவு பண்ணுறாரு. ஆனால் அவங்க இதை என்ன கேட்குறாங்கன்னா வட்ட வடிவம் அந்த படத்தை வரைஞ்சோம்னா அதிலோட மைய கோண அளவு என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ என்ன இல்லை இந்த செலவு இல்லாமல் வட்ட வடிவம் வரைஞ்சோம்னா இந்த கல்விக்காக செலவு பண்ணுற எவ்வளவு 800 ரூபா செலவு பண்ணுறோம். இதனுடைய கோண அளவு என்ன, அதாவது மைய கோண அளவு என்னன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்டா அவர் எவ்வளோ மொத்த செலவு பண்ணுறான்னு பார்க்கணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதில் 1000 முதல் கூட்டிடுவோம். இப்போ இது 4000 2000 இருக்குது. அப்போ 4 2 6 6 1 7 இங்கே 1 8 இங்கே 1 அப்போ 9. அப்போ மொத்தம் 9000 வருது. அதாவது ரவுண்டமாக கூட்டணும்டா. அப்போ 9000 ரூபா. அடுத்தது இந்த சில்லறையில் கூட்டுருவோம். இங்கே என்னது 800 400 இருக்குது. அப்போ 8 4 12 12 6 கூட்டினாத்தினா 18 18 8 கூட்டினாத்தினா 26 26 ஒரு நாள் கூட்டினா 30. அப்போ 3000 ரூபா. அப்போ மொத்தம் எவ்வளவு, இது ஒரு 3000 ரூபா வருது. அப்போ மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணுறாண்டா 0 0 0 9 மணி கூட்டினா 12. அப்போ மொத்தம் செலவு பண்ணுற காசு எவ்வளோ 12000 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போ 12000 ரூபா செலவு பண்ணுறா சுயாச்சு. எப்போவே ஒரு வட்டத்தோட மொத்த கோண அளவு 360 டிகிரி. அப்போ 360 டிகிரி ஆயிடுச்சு. அப்போ 12000 ரூபா ஈக்குவல் தான் என்னண்டா 360 டிகிரி. இப்போ நமக்கு என்ன தேவை, கல்விக்காக மட்டும் கேட்டிருக்காங்க. கல்விக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம் 800 ரூபா செலவு பண்ணுறோம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஒரு 0க்கு 1 0 அடி ஆயிடுச்சு. இப்போ என்னது இங்கே 12 இருக்குது, இங்கே 36 இருக்குது. அப்போ பாருங்கள் ரெண்டுமே என்னது 12 மடங்காக இருக்குது. அப்போ ஒரு 12 12 இங்கே என்னது, அப்போ ஒரு 12 அப்போ 100. அப்போ 100 ஈக்குவல் டு இங்கே 3 12 36, அதாவது 3 டிகிரி. அப்போ நம்மளுக்கு என்ன 100 ரூபாய் வந்து தான் என்னது 3 டிகிரி இருக்குது. ஆனால் 100 ரூபாய் வந்து 3 டிகிரின்னா நமக்கு தேவையானது கல்விக்கு 800 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போ 100 எதை பெருக்குனா 800 ஆகும், 8 பெருக்குனா 800 ஆகும். அப்போ 2 பக்கம் 8ஆல் பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளவு, அப்போ 800 ரூபாய் ஈக்குவல் டு எண் 3 எத்தனை 24 டிகிரி. எண் 3 எத்தனை 24 டிகிரி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைய கோணம், அதாவது கல்விக்காக செலவுக்கான மைய கோண அளவுனா 24 டிகிரி ஆகும். இப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான நிலத்தின் செங்கோணத்துக்கு அருகே உள்ள பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர் அளவில் உள்ளன. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 ரூபா வீதம் நிலத்துக்கு சிமெண்ட் செய்ய ஆகும் செலவு என்ன கேட்டுக்கோங்க. நம்ம கணக்குக்கு போகணும். அந்த கணக்கு எந்த தலைப்புக்குள்ள வந்துருக்கு முதல்ல பார்க்கணும். அளவியல் அந்த தலைப்புகளில் தான் இந்த கணக்கு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு செங்கோண முக்கோணம் சொல்லியிருக்காங்க. அப்போ செங்கோணம் கூடாது இங்கே பக்கம், அதாவது சுற்றுலவு பார்க்கணுமா இல்லை பரப்பளவு பார்க்கணும், ஒரு சந்தேகம் வரும் நம்மளுக்கு. இங்கே சதுர மீட்டருக்கு அப்படின்னு வந்துச்சுனாலே கண்டிப்பாக நீங்கள் பரப்பளவு தான் நீங்கள் பார்க்கணும். அதுவே உங்களுக்கு வெறும் மீட்டருக்குன்னு கொடுத்தோன்னா அந்த இடத்துல இங்கே சுற்றுலவு தான் பார்க்கணும். அப்போ முக்கியமான வார்த்தை வந்து இது ஒரு கீவேர்டுமே வச்சுக்கோங்க, சதுர மீட்டர் அப்படின்னாலும் நீங்கள் பரப்பளவு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு என்னது முக்கோணம், முக்கோணம்னா இது பரப்பளவுன்னு பார்க்கலாம். என்னது முக்கோணம் பரப்பளவு A ஈக்குவல் டு ½ PH, அதுதான் அவருடைய பரப்பளவு ஃபார்முலா.
அதாவது செங்கோண முக்கோணம் கிட்ட இல்லை முக்கோணம் கிட்ட ரெண்டுக்கும் என்னது அதே ஃபார்முலா தான் கிடைக்கும். இதே சமபக்க முக்கோணம் அசமபக்க முக்கோணம் பரப்பளவு ஃபார்முலா மாறுபடும். அப்படின்னா அது இப்போ A = ½ pH இருந்துச்சு. இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் முதல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ என்ன இது கோணத்துக்கு பக்கத்தில் அதை சொல்லியிருக்காங்கன்னா இது 50 மீட்டர் அளவும் இது 80 மீட்டர் அளவும் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னது பிரத்த எவ்வளவு பார்த்து கொடுத்துருக்காங்க 50 மீட்டர் கொடுத்தாச்சு. அப்போ அப்ளை பண்ணால் போதும். அப்போ 1/2 இன்ட்டு 50 மீட்டர் இன்ட்டு ஹைட் எவ்வளவு 80 மீட்டர் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னது பார்த்தீங்கன்னா 4 2 4 2 8 அப்போ 40. இப்போ பெருக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 50யும் 40யும் பெருக்கினா எவ்வளோ கிடைக்கும்டா 5 எத்தனை 20. அப்போ 20 2 0 8 அப்போ 2000 மீட்டர் ஸ்கொயர்டு கிடைக்குது பரப்பளவு. அப்போ A = எவ்வளோண்டா 2000 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா செலவு பண்ணி சிமெண்ட் பூசுகிறாங்க. அப்போ என்ன இந்த இது புல்லாத்தினது சிமெண்ட் பூசுறதுக்கு எவ்வளோ ஆகும் கேட்குறாங்க. அப்படின்னா அதை மட்டும்டா அப்போ ஏரியா எவ்வளோ வந்துச்சு 2000 வந்துச்சு. அப்போ 2000 இன்ட்டு 5 ரூபாய் போட்டால் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஈரஞ்சாத்தினா 10. அப்போ 10 3 சேர்த்து எவ்வளவு அப்போ 1 2 3 0 படா 10,000 ரூபாய் தான் அதுக்கு ஆகக்கூடிய செலவு ஆகும். அப்போ ஆப்ஷன் C தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.